ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டெத் மார்ச் டு தி பேரலல் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் கிடையாது, என்னோட குட் அனிமே லிஸ்ட்டில் தான் இருக்குது. குட் அனிமே லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இந்த சீசன் உங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரியும். இந்த அனிமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அப்படின்லாம் இல்லை, இந்த அனிமே நல்லா இருக்கிறதுனால தான் என்னோட குட் அனிமே லிஸ்ட்டில் இருக்குது. பட் ஆனால் இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இடம் பெறலை. சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெத் மார்ச் டு தி பேரலல் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 1. டோக்கியோ சிட்டியில் நம்ம ஹீரோ ஒரு நார்மலான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ அவன் ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். பார்த்தா ட்ரெயின் ரொம்பவோ ஃபாஸ்ட்டாக வந்துடுது. ஏன்னா இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால டயத்துக்கு முன்னாடியே அந்த ட்ரெயின் வந்துருச்சு. நம்ம ஹீரோக்கு 30 வயசு ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் கம்பெனியில் ஆஃபீஸில் வேலை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்டு அந்த இடத்துக்கு வரான். மச்சான், சண்டே கூட நீ வேலை பார்க்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லவும், புதுசாக வந்த பையன் வேலையை விட்டு நின்றுட்டான். அந்த கேமில் பக்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும், டெலிவரி டேட் வேறு நெருங்கிடுச்சு, அதனால தான் நான் இன்னைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து ஒரு கேம் டெவலப்பர். இப்போ ஆஃபீஸில் எல்லாருமே ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே சாகிற கண்டிஷனுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா யாருமே ராத்திரி பகலாக தூங்காமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு கேமில் வந்துட்டு பக் ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட ஒருத்தன் வந்து நிற்கிறான். இந்த கேம் கம்பெனிக்காரங்க இந்த கேமை கொஞ்சம் வித்தியாசமாக கேட்காங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ வந்துட்டு அப்போ அதில் ஒரு மேப்பை இன்ஸ்டால் பண்ணு, அது போக ஷார்ட்கட் யூஸ் பண்ணாமல் லெவலில் முடிச்சாங்க அப்படின்னா ரேர் ஐட்டம் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, புது பாம்ஸ் எல்லாம் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஐடியா கொடுக்குறான். இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் அங்கேருந்து கிளம்புறான். ஹே, நான் அந்த கேமில் பக்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டேன், டெலிவரி டேட் நெருங்கிடுச்சு, கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அவனும் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு தான் சொல்கிறான். இப்போ சாப்பிட்ற டைம் வந்ததுனால நம்ம ஹீரோ சாப்பிட்றதுக்காக போகிறான். அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கா. ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு 1008 வேலை இருக்குது, சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் என்னாச்சுன்னு கேட்குவோம். அம்மாவை காணும்னு சொல்லுது. போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு பார்க்குறதுக்குள்ள அவங்க அம்மாவே வந்துருந்தாங்க. என் பொண்ணு உங்களை எதுவும் தொந்தரவு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலை இவங்க என்ன எதுவும் தப்பாக நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அவன் வேலையை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோ அவனோட புது கேமை டெவலப் பண்ணி முடிச்சிட்டான். அது பேர் ஃப்ரீடம் ஃபேண்டசி. நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் நேம் வந்து சுசுகி. ஆனால் அவன் எப்போவுமே கேமில் வந்துட்டு சாட்டோ அப்படிங்கிற நேமை தான் கொடுப்பான். அதே தான் கொடுக்குறான். அப்போ ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு, என் ஒய்ஃப் என்ன தேடுவா, நான் மட்டும் லேட்டாக பண்ணேன்னா என்னை கட்டையாலேயே அடிப்பா அப்படின்னு நம்ம சொல்லவும், உன்னைய வச்சு வீட்டில் தேடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீயும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க, அதான் 30 வயசு ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோ ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் உட்காந்து அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் தூங்காமல் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஹே சாட்டோ, ஒரு பக் ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன்னு கேட்டால் இது வேற ஒரு கேமில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோ தலையிலேயே நிறைய பேர் நிறைய வேலையை கட்டுறாங்க. இது பத்தாதுன்னு இன்னொருத்தன் வேற ஒரு வேலையை கட்டுறான். ஆஃபீஸ்னாலே இப்படி தான் இருக்கும். ஒரு வழியாக நம்ம ஹீரோ ராத்திரி பகலாக உட்காந்து தூங்காமல், நம்ம ஹீரோ மட்டும் இல்லை நிறைய பேர் அதே இடத்துல அப்படி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு இமெயில் அனுப்பிட்டு ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தூங்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் பார்த்தா திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. நம்ம ஹீரோ கண் முழிச்சு பார்க்குறான். அவன் பார்த்தா 15 வயசு பையன் மாதிரி சின்ன பையனாக மாறிட்டான். கனவுல மட்டும்தான்ப்பா இப்படி ரிலாக்ஸாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் ஃபேன் பாக்கெட்டை செக் பண்ணி பார்த்தா அதில் ஃபோன் இருக்குது. ஃபோன் பண்ணுறான், ஆனால் சிக்னல் இல்லை. அப்போ தான் அவன் ஃபேஸை பார்க்குறான். ரொம்பவும் சின்ன பையனாக இருக்கான். சரி, கனவுல எது வேணால் பாசிபிளாக இருக்கும், நான் சின்ன பையனாக மாறிட்டேன். அது போக நான் உருவாக்கின கேம்குள்ளேயே நான் வந்த மாதிரி தெரியுது, எதுக்காக நான் கேம்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லாக் அவுட் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் அந்த செட்டிங்ஸுங்கிறதே ஒர்க் ஆகலை. எப்போவும் இவன் கேமுக்கு கொடுக்குற சாட்டோ அப்படிங்கிற நேம் தான் அதில் இருக்குது. அந்த மேப்பில் வந்துட்டு இது டிராகன் வேலி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது நான் அவனுக்கு கொடுத்த ஐடியாவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஐயோ, ரெட் கலர்னாலே அது எனிமீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒளிஞ்சிட்டு நிற்கிறான். நம்ம ஹீரோவோட லெவல் ஜஸ்ட் 1 தான். ஆனால் வர்றவங்களோட லெவல் எல்லாமே 40ல் இருக்குது. அவங்க நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறாங்க. என்ன இது, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். நிறைய அட்டாக் நடக்குது. இது கனவாகவே இருந்தாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீட்டியர் அப்படிங்கிற ஒன்று கிளிக் பண்ணுறான். ஆனால் அது ஒர்க் ஆகலை. என்னோட கேம்லேயே பக் வந்துடுச்சா, அதுவும் என் கனவுக்குள்ளேயே அந்த பக் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீட்டியரையும் கிளிக் பண்ணுறான். பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்துட்டு அந்த மீட்டியர் எல்லாமே இப்போ கீழே வந்து விழ ஆரம்பிக்குது. இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டே நடந்து அந்த லிசர்ட்ஸ்மேன் எல்லாருமே அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் வந்து லெவல் பாயிண்ட் கூடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. கடைசியில் ஒரு வழியாக நம்ம ஹீரோ ஆக்டிவேட் பண்ண அந்த எல்லா மீட்டியர் ஷவரும் வந்துட்டு முடிஞ்சு அந்த இடமே பள்ளமாக இருக்குது. அதுலேயும் ஒரு லிசர்ட்மேன் மட்டும் உயிரோட தப்பிச்சு நம்ம ஹீரோவை சண்டை போடுறதுக்காக கூப்பிடுறான். இவன் அந்த ரேஞ்சை விட்டு வெளியே தள்ளி போய் நின்றுப்பான்னு நினைக்கிறேன். ஓ, நான் இப்போ இவன் கூட சண்டை போட்டு தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபைட் பண்ணுறான். அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணது அவனுக்கு வலிச்சதுனால நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை தூக்கி போடுறான். பார்த்தா அசால்ட்டாக ஜஸ்ட் ஒரே ப்ளோவில் அவனை காலி பண்ணிடுறான். நம்ம ஹீரோக்கே அது ஆச்சரியமாக தான் இருக்குது. இது கன்ஃபார்மாக ஒரு கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு லாக் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் அந்த செட்டிங்ஸே ஒர்க் ஆகலை. இப்படியே போனால் மோசம், எனக்கு காயம் பட்டிருக்குது, வலிக்குது அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா அந்த காயமெல்லாம் ஹீல் ஆயிடுச்சு. அப்போ தான் அவனோட ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்க்குறான். அவனோட லெவல் வந்துட்டு 310ல் இருக்குது.
ஓ! இதனால தான் எனக்கு டக்குனு ஹீலிங் ஆயிடுச்சு. அது போக என்னால அவன தோற்கடிக்க முடிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மத்த என்னலாம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்குறான். மீட்டியார், ரெயின் அப்புறமா மேப். இந்த 2டே ஸ்கில் மட்டும் தான் அவன்கிட்ட இப்போதைக்கு இருக்கு. சரி ஓகே திரும்பவும் யாராச்சும் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ நம்ம எதுக்கோ ப்ரிப்பேரா இருப்போம்னு சொல்லிட்டு அந்த மீட்டியார் ரெயின வந்து இருக்கிறதுலயே ஹை லெவல்ல அப்கிரேட் பண்ணி வச்சு, அது ரொம்ப தூரம் தள்ளி விழுற மாரி செட்டப் பண்ணி வைக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட அந்த மீட்டியார் ரெயின் ஆக்டிவேட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு லெவல் அதிகமா இருக்காங்கிறதுனால, போன தடவைய விட இது ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஹீரோவோட லெவல் அப்கிரேட் ஆயிருக்கிறதுனால, இப்ப அவன் ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரி இருக்கிறான். ஒரு வழியா அதுல இருந்து தப்பிக்கிறான். இது மட்டும் கண்டிப்பா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அத ஆஃப் பண்ணி வச்சிருந்தான். வேற என்னலாம் இருக்குன்னு பார்த்தா, ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல நெறைய ஐட்டம்ஸ் இருக்கு. அதுல தண்ணி பாட்டிலும் இருக்கு. இப்ப அந்த தண்ணி பாட்டில வர வச்சு அவன் குடிச்சு பார்க்குறான். நான் இது நாள் வரை குடிச்ச தண்ணியிலேயே இதுதான் ரொம்பவும் டேஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற என்னலாம் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறான். இவன்கிட்ட நெறைய பணம் இருக்கு. அதுக்கப்புறமா இவன்கிட்ட லெஜெண்டரி ஸ்வாட், ஹோலி ஸ்வாட்ன்னு நெறைய விஷயங்கள் இருக்குது. இப்ப நம்ம ஹீரோ ஒரு ட்ரெஸ்ஸ செலக்ட் பண்ணி அத சேஞ்ச் பண்ணிக்கிடுறான். இப்ப நம்ம ஹீரோ அவனோட ஹியூமன் லெவல்ஸ் எபிலிட்டி எல்லாத்தையுமே வந்துட்டு ஹை லெவலுக்கு ரீச் பண்ணி வைக்கிறான். சிஸ்டம்லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காம இப்படி இருக்கிறதோ ஜாலியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்த எல்லாத்தையுமே சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். வாரியர்ஸ் ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு இடம் மேப்ல காட்டுது. கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து சாகர கண்டிஷனுக்கு வேலை பார்த்து இந்த மாதிரியான இயற்கை பிளேஸ் எல்லாம் நான் ரொம்பவும் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப ஜாலியா அந்த இடத்த சுத்தி பார்க்கறான். அவனோட ஹியூமன் எபிலிட்டி எல்லாமே வந்துட்டு ஹை லெவல்ல இருக்கிறதுனால அவன் கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரி தான் இருக்கிறான். இப்போ அந்த வாரியர் ஃபோர்ட்டுக்கு அவன் வந்து சேர்றான். பார்த்தா பக்கத்துல சல்யூ சிட்டின்னு ஒன்று இருக்கு. சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்கிறத அவனுக்கு மேப்ல காட்டுது. வேவ்ரன் அப்படின்னு சொல்லிட்டு எனிமி அப்படின்னு சொல்லி காட்டுது. அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹையா ஜம்ப் பண்ணி போய் பார்க்கறான். பார்த்தா அது ஒரு டிராகன் இவனை வந்து முட்டிடுது. ஐயோ அடிபட்டுச்சான்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்கு டக்குன்னு ஹீலிங் ஆயிடுச்சு. ஒரு கல்ல தூக்கி அவன் அடிக்கிறான். அதுவே ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த டிராகன் பயந்துட்டு அந்த சோல்ஜர்ஸ் இருக்கிற அந்த சைடு பறந்து போகுது. இதுக்கு நான் தான் காரணம், நான் தான் போய் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடுறான். அங்க இருக்கிறவங்க பேசுறது எதுவுமே நம்ம ஹீரோக்கு புரியல. உடனே அவனோட ஸ்டடி ஸ்கில்ல வந்து மேக்ஸிமம் லெவலுக்கு அப்கிரேட் பண்றான். இப்போ அவங்க பேசுறதெல்லாம் புரிய ஆரம்பிக்குது. சீக்கிரம் அதை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் சோல்ஜர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்றாங்க. ஆனா அந்த அட்டாக் எதுவுமே வேலைக்கு ஆகல. அப்பதான் பார்த்தா அந்த சோல்ஜர்ஸ் குரூப்லயே வந்து மேஜிக் தெரிஞ்சவங்க எல்லாம் வந்துட்டு மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்றாங்க. அந்த டிராகன் நம்ம ஹீரோ பக்கமா வரவும் ஷீனா அதை தடுன்னு ஒரு சோல்ஜர் சொல்லுவோம். அந்த பொண்ணு வந்துட்டு வின் மேஜிக்கை வச்சு அதை அட்டாக் பண்றா. பார்த்தா அவ காத்துல ஹைட்டா பறக்கவும் இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை போய் பிடிச்சு காப்பாத்துறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்ல நீங்க பார்த்த அனிமேக்கும் இப்ப பார்க்க போற அனிமேக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். ஆனா இந்த அனிமேவும் சூப்பரா தான் இருக்கும். என்ன நீங்க கொஞ்சம் பொறுமையா பார்க்கணும். இந்த அனிமே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்காக மட்டுமே தான் எடுக்கப்பட்டது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.